அம்மா தாகமா இருக்குமா, தண்ணி வேணுமா? லட்சு, ஏன் குழந்தை போட்டு இந்த அடி அடிக்கிற? சனியம் பிடிச்சது. பாலை கேட்டா குத்தலாம், தண்ணி எல்லாம் கேக்குது. நான் எங்க போவேன்? காலையில 4 மணில இருந்து இந்த தண்ணி வண்டிக்காரங்கிட்ட மல்லு கட்ட வேண்டியது ஆக்கிது. இதுல இது வேற தண்ணி கேட்டு வண்டியில தண்ணி இருந்தா தானே தர முடியும். போற வண்டியை நிப்பாட்டி கலாட்டா பண்றீங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏயா குடிக்கிறது தண்ணி தானே கேட்டான், குடுத்தா நான் குறைஞ்சா போடுவேன். உங்களுக்கு தண்ணி நெய்வேலியில இருந்து வருது. நாங்க நெய்வேலியும் பார்த்தோம், ஆந்திராவை பார்த்தோம், கர்நாடகாவும் பார்த்தோம். இந்த டபாக்கிற வெள்ள எங்க கிட்ட வச்சுக்காத. என்னடா அம்மா அங்க வருது பாருங்கம்மா, அதுல தண்ணி இருக்குமா? பார்வதி அக்கா, இந்த வண்டியிலயாவது தண்ணி இருக்கான்னு பாப்போம். என்னமா அது? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? தண்ணி வண்டியாது. அது எங்களுக்கு தெரியும்யா. தண்ணி இல்லாத குறைக்கு தானே கேக்குறோம், கொஞ்சம் புடிச்சுக்கிறோமே. இந்த நியாயம் என்கிட்ட பேசாதமா. பின்னாடி பாரு ஏசி வராரு, அவர்கிட்டயே பேசு. யோ, என்னையா கலாட்டாங்க? சார், தண்ணி கேட்டு ஒரே தகராறு பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏமா, எரிரை விட்டு அணைக்க போறவங்களை இந்த மாதிரி வழிமறிச்சு தடுத்து நிறுத்துறீங்களே, கொஞ்சமாவது நியாயமா இருக்கா உங்களுக்கு? அடுப்பு எரிஞ்சு 4 நாள் ஆகுதுங்க. இங்க கொஞ்சம் தண்ணி குடுத்துட்டு போலாம்ல. எப்படியும் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போவீங்க. என்னமா சுத்த அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க நீ? ஐயா மன்னிச்சுங்க ஐயா, என்ன லட்சியம் பேசுற? பெரியவங்க கிட்ட பேசுற பேச்சா இது? நம்ம வீடு தீப்பிடி தெரிஞ்சா அதை அணைக்க வர்ற வண்டியை வழிமறிச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் இதுவும். எல்லாரும் வழி விடுங்க. ஐயா நீங்க போங்க ஐயா. யோ, வண்டி அடியா முதல்ல. என்னங்க இது? என்ன பார்ட்டி, என்ன நடக்குது ஏது நடக்குன்னு தெரியாம முழிக்கிறியா? ஸ்விம்மிங் பூல் நிறைய தண்ணி இருக்கும் போது இதெல்லாம் எதுக்குங்க? அது எங்க சேட்டாவோட ஆசை, சின்ன சின்ன ஆசை. அவர் ஊர்ல இல்லாதப்போ ஒரு நாள் சென்னையில நல்லா மழை பெஞ்சுதுன்னு சொன்னேன். அது எப்படி பெஞ்சுது, அந்த ஈரத்தை பார்க்கணுமேன்னு சொன்னாரு. அதான் தி செயற்கை மழை, ப்ரொடியூஸ் பை ஆளுங்கட்சி ஆறுமுகம் அண்ட் ஸ்பான்சர்ட் பை நல்ல முத்து ஓசி ஏசி. யோ, இத பாரியா, நாம தண்ணி மழை மட்டும் தான் கொட்டணும், இங்க பணமழையே கொட்டுது. உன் மொட்டை தலைய மட்டும் ஆட்டு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தெய்வமே. சந்தோஷமா இருக்கு. சட்டசபைக்கு கூட போகாம மந்திரி நேரா இங்க வந்திருக்கீங்க. சட்டசபை என்னங்க வெறும் கல்லு கட்டடம், ஆண்டவன் தானே அஸ்திவாரமே. நமக்கு சொந்த ஊர் எது? வழங்கமான். ஓ, காவேரி தண்ணியா? பின்ன உணவுத்துறையில எப்படி போயிட்டு இருக்கு? மத்த டிபார்ட்மெண்ட்டை விட நம்ம டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரிஸ்க்குங்க. என்ன இருந்தாலும் நீங்க மாண்புமிகு தானே? ஐயோ, மாண்புமிகு எல்லாம் பேருக்கு முன்னாலங்க. மொட்டை தலைக்கு மேல கூரை கத்தி தொங்கிட்டே இருக்குது. வாஸ்தவமான பேச்சுங்க. இன்னைக்கும் கூட 40 அரிசி லாரி குடோன்ல இருந்து போயிட்டு இருக்கு. போய் சேர்ற வரைக்கும் பிரச்சனை தான். வித நெல்லு சோறாகிற வரைக்கும் போதும் போதும் ஆயிடுதுங்க. பிரச்சனை இல்லாம பண்ணிட்டா 40 வண்டியும் ஒரு இடம்னு இல்லாம ஒரே இடத்துக்கு அனுப்பிட்டா? எஸ், எல்லா வண்டியும் ஒரே இடத்துக்கு அனுப்பியாச்சு. போர்டருக்கு போயிட்டு இருக்கு. திருன்னு முழிக்கிற, தெய்வத்தோட திருவிழாவில் இதுவும் ஒண்ணியா? ஏங்க நான் பதில் சொல்லணுங்க. யோ, உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, மரியாதைக்காக இன்ஃபார்ம் பண்ண. ஆர்சி புக் இன்வாய்ஸ்ல உன் பேர்ல தான் எழுதிருக்கு. நீ முடியாதுன்னு சொன்னா செக் போஸ்ட்ல உன் பேரை சொல்லி மாட்டி விட்டுருவானுங்க. சரின்னு சொன்னா என் பேரை சொல்லி தப்பிச்சுக்கலாம். உன் பேரை சொல்லி மாட்டிக்க போறியா இல்ல தெய்வத்தோட பேரை சொல்லி தப்பிச்சுக்க போறியா? சொல்லியா? என்னங்க இது? நந்தா, டைம் என்னாச்சு? எமகண்ட ஆரம்பிக்க இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. ஐயோ, தெய்வம் டைம் கழிச்சுனா அவன் டைம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தையா? கையெழுத்து போட்டுறியா? முழிக்காதையா, கையெழுத்து போடியா. என்ன நடக்க போதோ? அப்ப வரன் தெய்வமே, அடுத்து ஆந்திரா மந்திரி. ஆமா சேட்டா, ஜீவா சாரு வந்திருக்கா? இல்ல, கொண்டுட்டாங்க சேட்டா. எப்போ? நீங்க ஊர்ல இல்லாதப்போ. நினைச்சு பார்க்கல. மனசுல இருந்தவன் இல்ல, என் மனசாவே இருந்தவன். இவ்வளவு சீக்கிரத்துல சாம்பலாவா அதையும் நானே கரைப்பன் நினைச்சு பார்க்கல. அது போன உயிர் இல்ல, எவனோ எடுத்துக்கிட்டான். ஜீவாவோட சாம்பல் கரையறதுக்கு முன்ன அவன் உயிரெடுத்தவன் சாம்பலை இதே கிளையில நான் கரைக்கணும்.
கரைக்கணும்யா. சார் இந்த கேஸ் வந்திருக்கிறது இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் கிட்ட. நம்மால் தான். நான் பாத்துக்கிறேன் சார். சொல்லாத, செய். சேட்டா சொன்ன எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எங்கேயும் காணும். போன காரியம் என்னாச்சு? சேட்டா நீங்க சொன்ன இடத்துல தேடி பார்த்தோம், எந்த டாக்குமெண்ட் அங்க இல்ல. ஏன் சார், நான் கூட்டு வந்த உமாவுக்கெல்லாம் வேலை போட்டு கொடுத்துட்டீங்க, ஆனா எனக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஆளை போட்டாச்சாப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். இன்னைக்கு காலைல 10 மணிக்கு சமையல் குறிப்புன்னு லிஸ்ட்ல இருக்கு. அதை நான் பண்ணி காட்டுறேன். புது ஐட்டம் பண்றேன் சார். 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து குக்கு வராரு. அவனை ஃபோன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லு காளிமுத்து. இல்ல அந்த பொண்ணு மேட்டர் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணது என் மூஞ்சி மக்களுக்கு தெரியும். இல்லாட்டி அந்த பொண்ணை கூட்டிட்டு இப்பயே கிளம்புறேன். வேணாம் பொறு. அதே லைவ் டெலிகாஸ்ட், நேரடி ஒளிபரப்பு பார்த்து செய்யணும். ஓகே பிச்சறேன் சார். ஓகே. வணக்கம் சென் டிவி நேயர்களே. இன்னைக்கு நம்ம சமையல் அரங்குல சமையல் எக்ஸ்பர்ட் சரவணன் வந்திருக்காங்க. அவங்க இப்ப என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மிஸ்டர் சரவணன். இல்ல சிலிண்டர் திறந்தேன். வணக்கம் மிஸ்டர் சரவணன். இன்னைக்கு புதுமையா என்ன டிஷ் செய்ய போறீங்க நேயர்களுக்கு சொல்லி தாங்க பார்க்கலாம். என்னங்க கத்தியில எடுக்கிறாரு? ஓ கேரட்டா? கேரட் அல்வா பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். கேரட் அல்வா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இவர் போற ஸ்பீடுக்கு ரொம்ப கவனமா பாருங்க. கேரட் போட்டாச்சு, அப்புறம் என்ன பண்ண போறீங்க? கருவேப்பிலை எடுக்கிறாரு. இது ஒரு வித்தியாசமான காம்பினேஷனா இருக்கே. கேரட் அல்வாக்கு கருவேப்பிலை போடுறாரு, அப்புறம் என்ன எடுக்கிறாரு? புளிப்பு எடுக்கும்போது ஒரு அல்வா பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? புதுமையா ஏதோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பாப்போம், என்னென்னமோ பண்றாரு, என்னென்னமோ செய்யறாரு, ஒன்னும் புரியல. ஆனா கடைசியில சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்துங்க, பாத்திரத்தை தவிர மத்த இடத்துல எல்லாம் மாவு போடுறீங்க. அடுத்ததா என்ன பண்ண போறீங்க? பூண்டு எடுக்கிறாரு. பூண்டு எப்படி போட போறாருன்னு தெரியலையே. அட, எப்படி எம்பிஎம்பி நசுக்கிறாரு பாருங்களேன். பாருங்க, டேபிள்ல இருக்கிற ஆணி ஏதாவது குத்திட்டு போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? எதையோ வெரைட்டியா போடுறாரு. ரொம்ப டிஃபரெண்ட் டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க மிக்ஸி மாதிரி சத்தம் தரீங்க? நேயர்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும்னு நினைக்கிறேன். துணி இல்லாதனால வெங்காய செடியிலே கையை கிளீன் பண்றாரு பாருங்களேன். அப்புறம் என்ன பண்ண போறீங்க? என்னங்க இது? ஜோதிகா மாதிரி எவ்வளவு எண்ணெய் ஊத்துறாரு. நல்லா பாத்துக்கோங்க, நம்மளும் இதே மாதிரி இவ்வளவு எண்ணெய் ஊத்துறோம். இப்ப என்ன பண்றீங்க? அப்பாடா புடிச்சிட்டாரு. எலுமிச்ச பழத்தை கையாலேயே உரிக்கிறாரு. என்னங்க நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? அவரே உரிச்சிட்டாரு. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஓ திருஷ்டி கழிக்கிறார பயபக்தியோட. எதுவுமே பிடிபடலையே. என்ன யோசிக்கிறீங்க? ஏதாவது மறந்துட்டீங்களா? ஞாபகப்படுத்தி பாருங்க. கொத்தமல்லி போடுறாரு. என்ன பண்றீங்க? அப்பா நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். சமையல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப மும்மரமா பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க என்னாச்சு? கரண்டியை வளைச்சிட்டீங்க. அட, அதுலயே சரி பண்ணிட்டீங்களே. அப்பா வாசனை கமகமன்னு வருது. நாக்குல எச்சு வருது. கொஞ்சம் கொடுங்கல சாப்பிட்டு பாக்குறேன். இது சாப்பிடுறதுக்கு இல்ல. சாப்பிடுறதுக்கு இல்லையா? அப்ப நீங்க என்ன ஐட்டம் பண்ணீங்க? இத நான் ஐட்டம்னு சொன்னனா? இத பாத்தியா? இதோ இந்த பாத்திரத்துல தான் நான் சமைக்க போறேன். ஆனா இதுல பெரிய ஓட்டை ஒண்ணு இருக்குது. அதனால இத அடைக்கிறதுக்கு கோந்து பண்ணேன். இனிமே இந்த வடை சட்டியில வெந்நீர் எப்படி போடுவதுங்கறத சொல்லி தர போறேன். ஓகேயா? Respected officers, this urgent meeting has been called for by the commissioner. நாட்டுல எங்க எந்த பிரச்சனை ஆரம்பிச்சாலும் அது வந்து முடிகிற இடம் நம்ம டிபார்ட்மெண்ட். இப்ப வந்திருக்கிற பிரச்சனை பெசன் நகர்ல நடந்த கேமராமேன் ஜீவாவோட கொலை. எப்படி நடந்ததா அப்படி நடந்ததான்னு எந்தவித சஸ்பிஷன் இல்லாம அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு புது ஸ்பெஷல் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இட் இஸ் வெரி பெக்யூலியர். ப்ளீஸ் பாருங்க. Go ahead. Lights off. Lights off.
சேட்டா அவன் வேற யாரும் இல்ல அவன் என்ன சரியா தெரிய மாட்டேங்குது. சார் சவுண்ட் கேட்கல சார், கொஞ்சம் வால்யூம் வைங்க சார் ப்ளீஸ். ஆமா சார், ஒண்ணுமே கேட்கல. எஸ், தட் இஸ் அவர் ப்ராப்ளம். இதுக்கப்புறம் அவர் என்ன பேசினார்னு தெரியாது. இந்த கேஸ் ஆரம்பிக்கிற இடமும் இதுதான், முடிகிற இடமும் இதுதான். லைட்ஸ் ஆன். கொலைகாரன் தன்னை கொலை பண்ண வரான்னு தெரிஞ்சு தப்பிக்க முடியாத சூழ்நிலையில அவனை காட்டியாவது கொடுத்துடணும்னு வீடியோ படம் எடுக்கிறதுக்காக ஜீவா கேமரா பிக்ஸ் பண்ணியிருக்கார். ஒருவேளை பிக்ஸ் பண்ண கேமரா அங்க இருக்கிறது தெரிஞ்சிருந்தா கொலைகாரன் அந்த கேமராவை விட்டுட்டு போயிருக்க மாட்டான். இன்ஃபேக்ட் அவன் முகம் காட்டாம கொலை பண்ணது தற்செயலா நடந்த சம்பவம். கொலைகாரனுக்கு கிடைச்ச இன்னொரு சாதகம், ஜீவா உயிருக்கு போராடி தடுமாறி கேமரா மேல விழுந்ததுனால ஆடியோ ஃபெயில் ஆயிருக்கணும். அதனாலதான் தன்னை கொலை பண்ணனது யாருன்னு அவரு சொன்னது நமக்கு தெரியாம போச்சு. சார் சேட்டான்னு ஏதோ சொல்லியிருக்காரு, அவங்கள என்கொயரி. சேட்டா இஸ் a very big personality சார். அடிமட்டத்துல இருந்து அரசியல்வாதிங்க வரைக்கும் எல்லா இடத்துலயுமே நல்ல செல்வாக்குள்ளவர். ரொம்ப நல்ல மனுஷன் சார். தேவையில்லாம அவரை இந்த கேஸ்ல வந்து இழுத்து விட்டுருக்காங்க. நம்ம என்கொயரிக்கு போதுமான ஒத்துழைப்பு தரதா அவர் சொல்லியிருக்காரு சார். என்கொயரி கூட செகண்டரி தான். ப்ளீஸ் சிட் டவுன். 6 அடி உயரத்துல இருக்கிற யாரையும் சந்தேகப்படுறதை விட என்னோட சந்தேகம் பூரா அந்த சவுண்ட் கட்டான இடத்துல தான். அந்த இடத்துல தான் ஜீவா கொலைகாரன் பேரை சொல்லி இருக்கணும். அதை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி டப்பிங். வேற மொழி பேசின நடிகர்களோட உதட்டசைவுக்கு கூட குரல் கொடுக்கிற திறமையான நடிகர்கள் இருக்காங்க. அவங்கள பேச வச்சு கொலைகாரன் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். மிஸ்டர் ரவிக்குமார் தான் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கார். தேங்க்யூ ஆபீசர்ஸ், யூ கேன் கோ. எங்களை வேலை செய்ய விடுங்க சார் ப்ளீஸ். போங்க போங்க சார். மிஸ்டர் ரவிக்குமார் சார், இந்த கேஸ்ல என்ன லூப் ஹோல் கிடைச்சாலும் உடனே கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். என்கிட்ட குடியா, அதனால நம்ம 2 பேருக்கு தான் ஆதாயம் உண்டு. ஓகே சார். சேட்டா நான் உடனே வரேன் சேட்டா. ஐ அம் கமிங் நவ. இதோ. என்னாச்சு? எதுவும் தெரிஞ்சதா? கொலைகார யாரு? அது உக்காரியா. என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு சேட்டா. கிடைச்ச எவிடன்ஸை வச்சு. நோ, எனக்கு இந்த வழவழா குழகுழலாம் வேண்டாம். எனக்கு என் ஃப்ரெண்டோ கொலை செஞ்சவன் யாருன்னு தெரியணும். அவங்கிட்ட தான் என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிருக்கு. எல்லா கொலை கேஸ்லயும் கத்தி ரத்தம் கைரேகன்னு எவிடன்ஸ் தான் கிடைக்கும். ஆனா நம்ம கேஸ்ல புதுசா ஒரு விட்னஸே கிடைச்சிருக்கு சேட்டா. புதுசு பழசெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவன் யாரு? அவ்வளவு கரெக்டா என்னோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எதுக்கு எடுத்துட்டு போனோம்? தொழில புதுசா எதிரி முளைச்சிருக்கானா எனக்கு தெரியணும். உங்க பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. அவங்க போட்டோ இருந்தா போதும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ ஆடு காணாம போன மாதிரி சாதாரணமா கண்டுபிடிச்சிடலாம். செத்து போனவன் என்னோட ஃப்ரெண்டு, அவனை பத்தி என்ன தெரியும்? காணாம போன டாக்குமெண்ட்ஸ்ல எத்தனை கோடி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? குட் மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங் சார். எக்ரிமெண்ட் போட்டவன் வந்துட்டு இருக்கான். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போ. போ போ போ. தேங்க்யூ சேட்டா. C'era cosa vera. Safiati me gruccia. Oh, welcome. Sit, c'era. Sit down. No good rights. Sit down. அது நான் இப்போ சண்டிகருக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் ரைஸ் வாங்க. ஓ சாரி, ஐ எம் லிவிங் ஃபார் சண்டிகர் நவ் அண்ட் யூ see Punjab is the largest agricultural center in India and I'll purchase export quality rice from there. Okay. Okay, traveto. Okay. We'll see you next month. Thank you. Sarah. Thank you. Sarama. Thank you. To airport. Now. எல்லா ஸ்டேட்டு குடவனும் என் சொந்த குடவனா மாறணும்.